إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல் சிறந்தது நபிகளாருடைய வழிகாட்டல் என்றும், காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் ஏற்பட்ட புதுமைகள், அப்புதுமைகள் அனைத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் எம்மை நாளை மறுமை நாளை நரகத்தின் பாலிட்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய எந்த உரையிலும் கூறியதை நானும் உங்கள் முன்னில் கூறுகின்றேன். பேரன்பிகினிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அன்பின் இறை நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அண்ட சராசரத்தை படைத்து அதிலே மட்டிட முடியாத அளவுக்கு உயிர் ஜீவராசிகளை படைத்த அல்லாஹ் குறிப்பாக இந்த மனித சமுதாயத்தை ஒரு சிறந்த படைப்பென்று அவனுடைய திருக்குர்ஆனிலே வர்ணிக்கின்றான். அதை எவ்வாறு அவனுடைய திருக்குர்ஆனிலே வர்ணிக்கின்றான் என்று சொன்னால், வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளிகளை ஒரு சிறந்த ஒரு படைப்பாக இந்த உலகத்தில் ஆக்கியிருக்கிறேன் என்ற ஒரு செய்தியும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்ப சிறந்த ஒரு படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த மனித சமுதாயத்தை ஏன் இந்த உலகத்துல படைத்தான் என்ற நோக்கத்தையும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அவனை வணங்குவதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்துல படைத்ததாக அல்லாஹ் தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்ப வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாங்கள் இரண்டு வழிகளை இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதாவது எப்படி சொல்றான்னா, வஹதைனாவு நஜிதைன், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாதை இருக்குதுன்னு சொல்றான். அதுல முதலாவது பாதை என்னன்னு சொன்னா, மறுமையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதையும் உலகத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதையும் ரெண்டாக அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். இப்படி ரெண்டு பாதை அல்லாஹ் தஆலா அமைச்சு போட்டு இந்த பாதையை பொறுத்த வரைக்கும் விரும்பின பாதையில போகக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சுக்கிறான். இப்ப ரெண்டு பாதை, இது மறுமையுடைய பாதைக்கும் உங்களால விரும்பினா உங்களால போக முடியும். அதே போல சொல்றான், உலகத்துடைய பாதை அந்த லைனே அல்லாஹ் தந்திக்கிறான். நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த லைன்ல என்ன செய்யலாம், உங்களுக்கு போக இயலும்னு அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்ப என்ன சொல்ல வாரண்டா, ஒரு மனிதன் உலகத்துடைய அந்த பாதையை ரொம்ப தேர்ந்தெடுக்காம மறுமையுடைய வழியை ஒருத்தன் தேர்ந்தெடுப்பான்னு வைங்க, அவனுக்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான வெகுமதிகளை நாளை மறுமையில வச்சுக்கிறான். அதை திருக்குர்ஆன்ல எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்டா, வாசரல் ஹயாத்த துன்யா, யாரு இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ ஃபைனல் ஜஹீம ஹியல் மௌவாங்கிறான். யாரு உலகத்தை யாரு தேர்ந்தெடுக்கிறானோ அவன் செல்லக்கூடிய இடம் என்னன்னு கேட்டா நரகம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப துனியாவை தேர்ந்தெடுக்கிறதா என்ன விளக்கம் போட்டா, இதுல என்ன அல்லாஹ் சொல்ல வாரண்டா, துனியாவை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு மனிதனுக்கு தொழில் தேவை, குடும்பம் தேவை, எல்லாம் தேவை, நேர காலத்தை அதுக்கு செலவிடணும். இது துனியாவை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. அதாவது துனியாவை தேர்ந்தெடுக்கிறான்னு நினைச்சுக்கிட்டோம்னு சொன்னா அதிகமா அந்த நேர காலத்தை குடும்பத்துக்காக இதுகளுக்காண்டி கொடுக்குறோம்னு சொன்னா நாங்க மறுமையை மறந்தவர்கள் கிடையாது. துனியாவை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னா இது அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்னு கேட்டா, மறுமையே வேணாம், இந்த துனியால செயற்பாடுகள் எல்லாம் உங்களை அமல் செய்யறதின் பாலும் இந்த மறுமையில நினைவுகள் ஊற்றத்தின் இந்த தடுக்க தெரியுமா, அந்த மாதிரி தடுக்கிற விதத்துல இந்த துனியா அமைஞ்சதுன்னு சொன்னா அந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தங்குமிடம் நரகம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வாம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் அந்த இறைவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளை பயந்து வனஹ நஃப்ஸ, அந்த அவனுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி, அனில் ஹவா மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி
அந்த இறைவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய 4-5 ஒருத்தன் அந்த உலகத்துல வாழ்ந்தாடு வைங்க, அவனுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்குறான்னு சொன்னா ஃபைனல் ஜன்னத்தை ஹியல் மஅவா, அவனுக்கு சொர்க்க சோலைகளை நான் வழங்க இருக்கிறேன் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுறான். அப்ப இந்த 2 ஆயத்தையும் வச்சுதான் நம்ம என்ன விளங்கணும்டா, 2 பாதை அல்லாஹ் தஆலா வகுத்து தந்திக்கிறான். இந்த வழியாலையும் எங்களுக்கு போக முடியும், இந்த வழியாலையும் போக முடியும். அதாவது துனியாவுடைய வழியில மட்டும்தான் போகக்கூடிய அமைப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி தரையில, மறுமையில வழியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திக்கிறான். இந்த பயான்கள் ஊடாக, குர்ஆன் ஊடாக, ஹதீஸின் ஊடாக எத்தனை பயான்கள், எத்தனை மார்க்க இதுகள் எல்லாம் வருவது. ஆனா மனிதனுக்கு இந்த இதுல 2 அதிகாரத்தை கொடுத்துக்கிறான். நீ வெறுமனா இந்த வழியில போ, துனியாவோட வழியில போ, உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா மறுமையில ஒண்ணும் கிடைக்காதுங்கிறான். ஒரு மனிதனுக்கு மறுமையின் பால் போகக்கூடிய வழி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிறான். இதன்பா நீ போனன்னு வச்சுக்க, உனக்கு நாங்க சொர்க்கத்துல உன மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எல்லாத்திலையும் உனக்கு நாங்க நிம்மதியான வாழ்க்கையை தருவோம் என்ற 2 இதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னா மறுமையை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். உலகமா அதாவது மறுமையான்னு வந்துட்டோம்னு கேட்டா வாயாளர்னு சொல்லலாம், மறுமைன்னு சொல்லுவாங்க. செயலெல்லாம் எப்படி சொன்னா துனியா துனியா தான் இருக்கும். சில பேரை பாருங்க, பேச்சு தான் மர்மண்டி இருக்கும், பேச்சு மட்டும் மர்மண்டி இருந்துடக்கூடாது. அந்த பேச்சுக்கு வடிவம் கொடுக்கணும், செயல் வடிவம் நம்ம எப்படி கொடுக்கணும்னா அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டணும். மறுமைக்காக வாழ்ந்து காட்டணும்னு சொன்னாதான் அது உண்மையான பேச்சு ரீதியாக எடுபடும். அப்ப இதுக்கு ஒரு உதாரணமாக உலகத்துல சில பேர் ஏன் வழி தவறி போலாம், ஏன் இந்த உலகத்தை நேசிக்கிறான் என்பதற்கு பிரதான காரணம் என்னன்னு கேட்டா ஒருத்தனுக்கு வறுமை. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்கன்னா, இந்த வறுமை ஒரு மனுஷனை எங்க கொண்டு போகும்னா குஃப்ருக்கு கூடயே கொண்டு போகும். இப்ப சில பேர் இஸ்லாத்துக்கு வாரான்னு சொல்றான், கல்பறிஞ்சம் அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வாரம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த பழைய குருடி கதவை துரட்டி மாதிரி பழைய இதுக்கே போயிடுறாங்க. இப்ப சவுதியில கூட அதிகமான பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க, டாக்குமெண்ட்ஸை காட்டினா அதுக்கு வேற நிதி உதவிகள், அதுக்கு வேற இதுகள், அந்த மாதிரி வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. உண்மையா மார்க்கத்துக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே மார்க்கத்துக்காக வேண்டி வராங்கன்னு கேட்டா அப்படி கிடையாது. அடிக்கி சொல்லலாம், எல்லாருமே மார்க்கத்தை விலகித்தான் அந்த இஸ்லாத்துக்கு வராங்கன்னு கேட்டா கிடையாது. சில பெண்களுக்காக வேண்டி வருவான், நிதி உதவிக்காக வேண்டி வருவான், இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா இதுல வருவாங்க. ஆனா சில ஒரு விஷயத்தை நல்லா விளைவிக்கணும் என்னன்னு கேட்டா, ஒரு வறுமை தான் ஒரு மனுஷனை, ஏன் பணம் இல்லாட்டி அவனை ஏதாவது தூண்ட பார்க்கும், அதை பொறுத்து கொண்டு வாழ்ற பக்குவம் இருந்துச்சுன்னு வைங்க, உண்மையிலே அவன் ஏழை. அல்லாஹ் என்ன சொல்றான், லிக்கைலா தஸௌ அலாமா ஃபாதகும் வலா தஃப்ரவு பிமா ஆதாகும். அழகா சொல்லி காட்ட ஒரு பெரிய ஒரு உளவியலை சொல்லி தரான். என்ன, உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பி போயிட்டது, வரையில கிடைக்கையில அனுபவிக்கையில, அதை நினைச்சு நீ என்ன செய்யாத, கிடைக்கலையேன்னு மனசை அப்படி பதற விட்டுறாத. வலா தஃப்ரவு பிமா ஆதாகும், திடீர்னு தான் ஏதாவது ஒரு கோடி ரூபாய் கிடைச்சிட்டு வை, அதை நினைச்சு ரொம்ப அகங்காரத்திலையும் தெரியாதுங்கிறான். தப்பி போனாலும் அல்ஹம்துலில்லாஹ், அதே நேரத்துல 10 கோடி கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை நீ எடுத்துக்கொள்ளு சொல்லி இஸ்லாம் ஒரு உளவியலே சொல்லி தருவது. உண்மையிலே நீங்க பார்க்கலாம், இதுக்கு ஒரு அடிப்படை ஒரு நபித்தோருடைய வரலாறை பார்த்தோம்னு சொன்னா, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில என்ன விதமான சிரமங்களை சந்திச்சாருன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு கேட்டோம்னா, இவர் அந்த காலத்துல அந்த மக்களால ஒரு காமெடியாக வர்ணிக்கப்பட்டவர் தான் இவர். அந்த காலத்துல ஜுலைபி பண்டால ஒரு காமெடிக்குரியவராக கருதப்பட்டாரு. இப்ப இவருக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவருக்கு 2 உலகத்துல 2 விதமான ஒரு இதுவும் இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, முதலாவது அவர் பேசிக்கா ஒரு ஏழை, அவர் ஒரு பணக்காரர் கிடையாது, ஒரு பணத்துல அவ்வளவு பெரிய இது உள்ளவர் கிடையாது, அவர் வறுமையை கோட்டில் வாழக்கூடியவர் முதலாவது. 2வது என்ன பிரச்சனை அவருக்கு, அவர் கொஞ்சம் தோற்றத்தால அலங்கோலம் கொண்டவர். பேசிக்கா அவர் ஒரு ஏழை. 2வது ரசூல் அவர் எப்படியான்னு சொன்னா, அவர் கொஞ்சம் தோற்றத்தால கொஞ்சம் நிறங்குறப்பாடு உள்ளவராக இருந்தார். இந்த 2 பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிறார். இப்ப நீ நல்லா பாருங்க, ஒரு மனுஷன் நிறத்தாலேயோ இல்ல ஏழையாலேயோ இந்த 2 பிரச்சனைக்கு உள்ளாகனான்னு சொன்னா, அவனுக்கு முதலாவது வர ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பெஸ்ட்டுக்கு வர ப்ராப்ளம் என்னன்னு கேட்டாங்க, அவனுக்கு யாரும் லேசா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அவர் அடிப்படையிலேயே அவர் ஒரு ஏழை,
ரெண்டாவது என்ன பண்றான்னு கேட்டா தோற்றத்தாலே கொஞ்சம் அலங்கோலமா இருக்கிறாரு, கருப்பா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு பியூட்டி இல்லாம இருக்கிறாரு. இவர வாழ்க்கையில துனியாவுல எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாருன்னு கேட்டா இவருக்கு யாருமே அந்த காலத்துல பொண்ணு கொடுக்குறான் இல்ல. ஏன்? ஏழையா இருக்கிறார், ரெண்டாவது அழகில்லாத ஒரு தன்மையோட இருக்கிறார். இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு நாள் திடீர்னு ரசூலுல்லாஹை யதார்த்தமா சந்திக்கிற ஒரு மீட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று கிடைக்குது. யாருக்கு? இந்த ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அப்படி மீட் பண்ண கிடைச்ச உடனேயோ ரசூலுல்லாஹ் சும்மா பார்த்தோன்னே கேட்கிறாங்க, என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்கிறாங்க. நம்ம உடைய யதார்த்தமா ரோட்ல யாராவது தெரிஞ்ச யாரையாவது கண்டோம்னா நல்லா இருக்கிறியா அப்படி கேட்போமா இல்லையா? அதே போல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபி எப்படி நல்லா இருக்கிறியான்னு கேட்ட உடனேயோ இவர் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ், உள்ளத்தால உண்மையா சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் உண்மையா நல்லா இருக்கிறேன். ஆனா அவரோட மனசுல அப்படி பத்திக்கிட்டு எரியுது. ஏன்? சாதாரணமா ஒருத்தன் ஒரு 10,000 காசு தொலைஞ்சிட்டு வைங்க, 10,000 காசு தொலைஞ்சிட்டு அவனை ரோட்ல நல்லா இருக்கிறியான்னு கேட்டா அவன் ஒழுங்கா நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுவானா? சும்மா போறீங்களா, அவனே ஒரு டென்ஷன்ல இருப்பான். இவர் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தொலைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த காலத்து சமுதாயம் பணம் இல்லாத ஒரு காரணத்தினாலையும் அவருக்கு ஒரு அளவு இல்லாத காரணத்தினாலும் வெறுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறான், நல்லா இருக்கிறான்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாரு. இந்த மனசுல பூட்டி 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 வச்சது ஒரு நாள் வெடிக்குமா இல்லையா? நீங்க பாருங்க, சில விஷயங்கள் மனசுல கவலைப்பட்டு பட்டு 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 யார்கிட்டையும் சொல்லாம இருப்போம். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணும்னு கேட்டா அது வெடிச்சிடும். யார்கிட்டையாவது அது சொல்ல அந்த நிலைமை ஒன்று வந்துடும். இவர நாள் பொறுமையா இருந்தவர் ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு அப்படியே போறாரு. போயிட்டு சொல்றாரு, பாருங்க எந்த அளவு அவர் மனசுல வேதனையை வச்சுட்டு இருந்தீராருன்னு. போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு மறுமையிலேயாவது ஊர்லின் பெண்கள் மனைவிகளாக கிடைப்பாங்கன்னு கேட்கிறாரு. உலகத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஒண்ணு இல்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்புல யாரும் என்னோட பழகுறாங்க இல்ல, மறுமையிலேயாவது எனக்கு கிடைக்குமான்னு போய் கேட்கிறான். ரசூலுல்லாஹ் ஒரு ஆறுதல் ஊற்றமா ஒரு விஷயம் சொல்றாங்க, உனக்கு உலகத்திலையும் கிடைப்பாங்க, நாளை மறுமையிலையும் கிடைப்பாங்கன்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சும்மா அனுப்பையில அவருக்கு மனசை ஒரு குளிர் ஊற்ற விதமா, இப்ப சொல்றா இல்லையா, யாராவது ஒரு பொண்ணு ஒண்ணு பாரப்பான்னு சொன்ன உடனேயோ இவர் திடீர்னு ஒரு படம் அங்க ஒரு வீட்டுல ஒரு புள்ள இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட போய் பேசுங்கன்னு நம்ம சொல்றோமா இல்லையா? இது போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்க வா, அங்க ஒரு வீட்டுல ஒரு புள்ள ஒண்ணு இருக்குது, அந்த வீட்டுல ஒரு வீட்டை காட்டி சொல்றாங்க, அங்க போய் கேட்டு பாரு, ஒரு வேலை என்ன செய்யலாம் நடக்க கூடும்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவர் ஆரம்பத்துல கொஞ்சம் தயங்குறாரு. சரி இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்களே இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டு இவர் போறாரு. போயிட்டு அந்த வீட்டை தட்டினோடனே இப்ப வாப்பாக்காரன் வராரு. வந்த உடனேயோ இப்படி உங்களோட மகளை நான் முடிக்க ஆசைப்படுறேன்னு வாய் விட்டு கேட்கிறாரு. வாய் விட்டு கேட்ட உடனே இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா அவரோட மைண்ட் செட் எப்படி மாறுதுன்னா, உனக்கு ஏன் புள்ள வேணுமா, நீயே ஏழை, பாருங்க எந்த அளவு சந்திச்சுக்கிறார் பிரச்சனையை நம்ம பார்க்கணும். அப்ப நீயே ஒரு ஏழை, அதாவது தர மாட்டேன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா அவர் ஒரு ஏழை, தோற்றத்தால கொஞ்சம் கருப்பு, ஒரு அந்த காலத்துல ஒரு காமெடி மேன் சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி கருதக்கூடிய ஒரு ஆளு ஏழாதுன்னுட்டாங்க. சும்மாவே அவர் மன ரீதியா கவலைப்பட்டு இருந்தவர் இப்படி கேட்க போயிட்டு ஏழாதுன்னு சொன்னா எரியிற நெருப்புல பெட்ரோல் ஊத்துற மாதிரி இல்லையா, இன்னும் கூட பத்தும். அதே போல மன ரீதியா இன்னும் அவர் தாக்கப்படுறாரு. இந்த ஏழுன்னு சொல்லக்கூடிய இதனாலையும் இந்த அளவு குறையினால் சந்திச்ச பிரச்சனையை பாருங்க உலகத்துல. ஆனா நோக்கம் மறுமையா இருந்துச்சு. மறுமையா இருக்குன்னு சொன்னா அல்ல கைவிட மாட்டான நம்பிக்கையும் அதுல இருக்கணும். இப்ப இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்ட்ட திருப்பி வராரு. திருப்பி என்னப்பா உனக்கு அது ஓகே ஆகிட்டான்னு கேட்டாரு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எங்கயா ரசூலுல்லாஹ், அவன் வேணாம்ட்டாங்கன்னு சொன்ன உடனேயோ இப்ப ரசூலுல்லாஹ் இழுத்துட்டு போறாங்க, வா அப்படின்னு சொல்லி போட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனேயோ அந்த வீட்டுல யாராவது இருக்கிறாங்க, வாப்பக்காரன் வாரம். வந்த உடனேயோ இப்ப உங்களோட பெண்ணை திருமணம் முடிக்க ஆசைப்படுறோன்னையோ வாப்பாக்காரன் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் என்னவோ பொண்ணு கேட்டு வந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க முடிக்க போறீங்களா, தாராளமா முடிச்சுக்கோங்க, நீங்க முடிக்கிறதா இருந்தா நாங்க கொடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி இப்ப ஆரம்பத்துல சொல்லுவாங்களா இல்லையா, சில ஊர்களில் கல்யாணம் நடந்தோடனே மாப்பிள்ளை வீட்டால சொல்லுவாங்க, உங்களோட வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிறது நாங்க கொடுத்து வச்சுக்கணுமா. மாப்பிள்ளை வீட்டால என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பொண்ணு வீட்டால என்ன சொல்லுவாங்க, உங்களோட வீட்டுல மாப்பிள்ளை எடுக்கிறது நாங்க கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி போட்டு மாறி மாறி ஒரு ஆள் பந்தா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
அதுபோல இவர் என்ன சொல்றாருன்னா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாரு, நீங்க எங்க வீட்டுக்கு மருமகனா வரதா இருந்தா நாங்க உங்களை கொடுத்து வச்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு மனைவி வேணாம், எனக்கு இருக்குது மாஷா அல்லாஹ்னு எனக்கு மனைவி மாதிரி இருக்குது. நான் கேட்கறது வந்து இந்த ஜுலைபுக்கு, இவருக்கு தான் வேணும்னு கேட்ட உடனேயோ தலையை சொல்லிடாரு. இப்படி தலையை சொல்லிடாரு, இவருக்கா என் வைஃப்ட கொஞ்சம் சின்ன மசூரா பண்ணணுமே, சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு சொல்லவா. தலையை சொரிஞ்சால என்ன அர்த்தம்னா விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இதை யாரு பார்த்துட்டு கேட்டா அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த புள்ள கேட்டுட்டு இருக்குது. அவன் நல்ல ஒரு பியூட்டியான ஒரு புள்ளதான். அப்ப அவ பார்த்துட்டு இருக்கிறா. என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றத, ஜுலைபிப் இப்படி சொல்றத இப்படி கேட்டுட்டு இருக்கிறா. கேட்டுட்டு இருந்தோடனே உடனே வெளியே வாரா. வெளியே வந்து அல்லாஹ்வுடைய தூதர், என்னங்க நடந்துச்சு? இப்படித்தாமா உன்னை பொண்ணு கேட்டு வந்தோம், உன் அப்பாக்காரன் இப்படி சொல்றான், உன் உம்மாட்ட கேட்கணும் அப்படி எல்லாம் கிடைக்கிறான். அப்படியா கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் உங்களுக்கு விருப்பமா இவரை முடிக்கிறது ஜுலைபிப அப்படின்னு கேட்ட உடனே அந்த பிள்ளை எவ்வளவு பாருங்க, எவ்வளவு அந்த இதான் அல்லாஹ்வுடைய உதவி அந்த ஜுலைபிபுக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா இப்ப 2 பேரும் திருமணம் ஆகுறாங்க. இதோட முடியல. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா சில விஷயம் எப்படி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு கேட்டா, இப்ப இங்க ஒரு கடுமையான ஒரு சூடு நீக்கு தெரியுமா? இப்ப உதாரணத்துக்கு 24 ஹவரும் ஒருத்தன் ஏசிலே இருக்கிறான்னு வைங்க. உதாரணத்துக்கு அரபிக்காரன் எடுத்து பாருங்க, வீட்டுக்குள்ள போனாலும் ஏசியா போடுவான். இப்ப கார்ல எங்கேயாவது வெளியே போறான்னு சொன்னா டிரைவருக்கு கோல் பண்ணுவான், கார்ல போறா ஏசியை போட்டு வச்சுக்க. இவன் போட்டு அரவர் போட்டு அது ஃபுல்லா கூலாங்கினதுக்கு கூட வந்து ஏறுவாள். அப்ப இப்படி எல்லாம் அந்த ஏசிக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு ஏசிக்குள்ள போய் இருந்ததால அதுல ஒரு பிரயோசனம் விளங்காது. அவனுக்கு எப்போது இருக்கிற மாதிரி ஒன்னா தான் இருக்கும். அதே இது கொஞ்சம் வெயில்ல போயிட்டு இப்ப இந்த சூடெல்லாம் ஆகி தெரியுமா, இந்த சூடெல்லாம் அனுபவிச்சு திடீர்னு போயிட்டு ஒரு ஏசிக்குள்ள போயிட்டு பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவான். ஏன்? யதார்த்தமா கிடைக்கிற ஒண்ணுக்கும் அதாவது ஏகி கிடைக்கிற ஒண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இவர் பல நாள் வந்து திருமணம் இல்லாம இந்த மாதிரி இருக்கக்கூடியவருக்கு புதுசா திருமணம் நடக்குது. இவர் திருமண வாழ்க்கை நல்லா அப்படியோ போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு சட்டம், ஒரு அழைப்பு வருது, இஸ்லாத்துக்காக வேண்டி போர் செய்யணும்னு வருது. ஒரு போருக்காக வேண்டி இந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கப்படுறாரு. இப்பதான் திருமணமாகி பல நாள் ஏங்கி பல நாள் கவலையோட இருந்து பல நாள் இந்த மாதிரி இருந்தவர் இப்ப புதுசா திருமணம் நடந்து மகிழ்ச்சியாக வாழ்க்கை போய் கொண்டிருக்கிற நேரத்துல அடுத்த குண்டோன் உள்ளது என்னன்னு கேட்டா போருக்காக வேண்டி அழைக்கப்படுறாங்க. போருக்காக வேண்டி அழைக்கப்படணும். இவர் என்ன பண்றாரு, சரி நாங்க இப்ப இவ்வளவு நாள் காத்து கடந்தோம், இப்ப திருமணம் நடந்துக்குது, போகாம உடையில இதுவும் எனக்கு தேவை, இதை விட எனக்கு மர்ம தேவை. அவர் எடுத்த சாய்ஸ் என்ன தெரியுமா? உலகத்துடைய வழியிலையும் போக முடியும், மறுமீடு வரையிலும் போக முடியும், உலகம் எனக்கு தேவைன்ற மாதிரி இந்த மார்க்கத்துக்கு அர்ப்பணிப்பு செய்யறது எனக்கு பொறுப்பு. அப்ப திருமணமாகி அவர் போறது ட்ரிப் கிடையாது, போயிட்டா திருப்பி வரலாம், ஜாலியா போயிட்டு வர இடம் கிடையாது. யுத்த காலம்னு சொன்னா இந்த கையில வாள் இருக்கும், இந்த கையில வந்து கவசம் இருக்கும், எவன் எப்ப தலையை சீவாண்டு தெரியாது, போர்க்களம்ங்கிறது அதைத்தான். அப்ப இந்த மாதிரி ஒரு அழைப்பு கொடுத்த உடனேயோ இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா கல்யாணம் திருமணமாகி ஒரு புதிய அந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா போறாரு. போயிட்டு அந்த யுத்த காலத்துல முஸ்லீம்கள் வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்ற உடனேயோ இப்ப அந்த கனிமத் பொருள் எல்லாம் எடுப்பாங்களா இல்லையா, அப்படி எடுத்துட்டு நேரத்துல இப்ப ஒவ்வொரு ஆக்களும் அவங்களோட வீட்டாக்களை தேடுறாங்க. ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு வீட்டாக்களை தேடுறாங்க. உதாரணத்துக்கு உங்க வீட்டுல யாராவது மாமாவோ சாச்சாவோ யாரோ போயிட்டாங்கன்னு வைங்க, அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே அவர் இருக்கிறாரா இல்ல ஷஹீதாகப்பட்டிருக்கிறான்னு சொல்லி போட்டு தேடுவாங்க. அப்ப ஒவ்வொரு ஆக்களும் தேடுறாங்க. ரசூலுல்லாஹ் நீ யாரை தேடுறா? நான் எங்க மாமாவை தேடுறேன். உதாரணத்துக்கு சொல்றேன். நீ யாரை தேடுறா? எங்க அப்பாவை தேடுறேன். இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா ஒரு ஆளை தேடிட்டு இருக்கிறாங்க. தேடிட்டு இருக்கிற நேரத்துல வந்து இப்ப பாக்குறாங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரை அங்க ஒரு உடம்பு ஒண்ணு கிடக்குது, ஷஹீதாகப்பட்டு கிடக்குதுன்னு சொன்ன உடனேயோ ரசூலுல்லாஹ் போய் பாக்குறாங்க. 7 பேரை ஒரு ஆள் தலையை சீவி சாட்சி போட்டு ஒரு ஆள் ஷஹீதாகப்பட்டு கிடக்கிறாரு. அங்க போய் பார்த்தா குடும்ப வாழ்க்கைய பல நாள் ஏக்கத்தோட ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்குதா இல்லையா, அதை எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு மறுமேண்டு வந்தாரா இல்லையா, அவருடைய உடம்பு அங்க என்ன பட்டிக்குன்னு சொன்னா பல வெட்டுக்காயத்தோட ஷஹீதாக்கப்பட்டு வந்து அவர் என்ன செய்யறாரு, அது சும்மா ஷஹீதாக்கப்படையில 7 பேரை தலையை சீவி போட்டாரு. 7 பேரை தலையை வந்து 7 பேரை கொண்டு போட்டுதான் அந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிக்கிறாரு சொன்னா ஷஹீதாகப்பட்டிருக்கிறார். பல வெட்டுக்காயம், வீர மரணம். ரசூலுல்லாஹ் அழுது கொண்டே என்ன செய்யறாங்க,
இப்படி எல்லாம் கிடந்த ஒரு மனுஷன்டா அப்பா, எவ்வளவு ஒரு கவலைவர் ரசூல்லா, இவ்வளவு உலகத்துல அவமானப்பட்டவர், அசிங்கப்பட்டவர், இப்பதான் திருமணமா ஆயிடுச்சு, இந்த நிலைமையில இவருக்கு இப்படியாண்டு ரசூல்லா அழுது கொண்டே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த ஜுலைபி பிரதிகளான வீர உடம்ப தூக்குறாங்க. அந்த உடம்ப அப்படியே தூக்கி போட்டு என்ன பண்றாங்கன்னா போறாங்க, போயிட்டு இப்ப என்ன பண்ணுவாங்க, அடக்கம் செய்வாங்க. இப்ப அல்லாஹ்வுத்தாலா ஒரு லைவா ஒன்று காட்டுறான் ரசூலுல்லாஹ்க்கு. இந்த நபித்தோட பாருங்க, இவர் உலகத்துலதான் கருப்பு, உலகத்துலதான் சல்லி இல்லாதவர், உலகத்துலதான் காமெடிங்க கவனிச்சாங்க. இறைவன் என்ன பண்ணி கொடுத்தாண்டா, இவருடைய அந்த நம்பிக்கை, அந்த மர்மீத சிந்தனையால ரசூலுல்லாஹ் முதலாவது வானத்தை பார்த்துட்டு அழுதாங்க, ரெண்டாவது சிரிச்சாங்க. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அனுபவத்தையும் பார்க்கறாங்களா இல்லையா? அப்ப கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஏன் சிரிச்சீங்கன்னு கேட்டாங்க. ஏன் அழுவீங்கன்னு கேட்ட உடனேயோ இந்த ஜுலைபீப்ல மரணத்தை நினைச்சு நான் அழுதேன்ட்டாங்க. ரெண்டாவது கேட்டா ஏன்ப்பா சிரிச்சீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொர்க்கத்துல எனக்கு ஒரு காட்சி அப்படி லைவா அப்படியே போட்டு காட்டான், திரைப்படம் மாதிரி போட்டு காட்டினான். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு ஊர்லிங் பெண்களோட விளையாடி கொண்டிருக்கிறார், விளையாடி கொண்டிருப்பார், விளையாடி கொண்டே இருப்பார். அப்ப நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும், இவர் உலகத்துலதான் வெறுத்தாங்க. நான் கேட்கிறேன், ஊர்லிங் பெண்களை விட ஊர்லிங் பெண்களுடைய அந்த உமிழ் நீருக்கு தெரியுமா, அந்த உமிழ் நீரத்துக்கு இந்த ஒட்டுமொத்த உலக பெரிய அழகி பியூட்டி எல்லாம் நினைக்கிறாங்களா இல்லையா? அந்த உமிழ் நீருக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பெண்கள் ஈடாக மாட்டார்கள். உலகத்துல கருப்பு ஏழையாக வாழ்ந்தாலும் நோக்கம் மறுமையாக இருந்துச்சு. அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் லைவா போட்டு காட்டுனான். அல்லாஹ் அவர் ஊர்லிங் பெண்களோட அந்த சொர்க்க கன்னி அழகியோட வந்து விளையாடி கொண்டிருக்கிறார். எந்த அந்தஸ்து கிடைச்சாரு? இதெல்லாம் நோக்கம் என்னன்னு கேட்டா, உலகத்துல இருக்குதோ இல்லையோ, ஏழையோ பணக்காரனோ, எங்களோட நோக்கம் மறுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை தான் இவர வரலாறு நம்மளுக்கு படிச்சு தருவதை தவிர, என்ன நிலைமையில் இருந்தாலும் மனதை வந்து பிறப்பாகி கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தரையிலேயே இது வந்து என்ற வழியை தடுக்குதுன்ற ஒரு சிந்தனை வந்து எங்களுக்கு வந்துடக்கூடாது. அதான் இந்த வரலாறின் கூட நம்ம படிக்க வேண்டிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து ஒரு பஞ்சாயத்து வருது, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த பிரச்சனையை கேட்டா ஒரு காமெடியா தான் இருக்கும். அது என்னன்னு கேட்டா, ஒரு பேரிச்சம்பழம் இருக்குது. அந்த பேரிச்சம்பழம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, அந்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு வேலி, ஒரு தாப்ப வருமா இல்லையா? சில வீடுகள் இங்கிட்டும் அங்கிட்டுமா இருக்கும். இந்த பேரிச்சம்பழம் இங்கிட்ட அங்கிட்டாண்டு ஒரு சென்டர்ல இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து ஒரு பிரச்சனை ஒண்ணு. இப்ப இங்கிட்டு ஏண்ட வீடுன்னு சொன்னா, இங்கிட்டு இன்னொரு ஆள வீடுன்னு சொன்னா, இப்ப அங்கிட்டு உள்ளவர் இதுல வேலி போட போறாருன்னு சொன்னா, அந்த பேரிச்சம்பழம் இங்கிட்ட அரவாசியா அங்கிட்ட அரவாசியா கிடக்குது. இந்த பிரச்சனை யாருக்கு வருதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வருது. இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கணும். அவர் ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட வாராருன்னு கேட்டா, இந்த இவர் பக்கம் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை, இப்ப பேரிச்சம்பழம் இவருக்கு மொத்தமா கிடைச்சின்னு வைங்க, அப்ப அந்த வேலி போடச்சல வந்து அதையும் சேர்த்து ரவுண்ட் அப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட இந்த பிரச்சனை வருது. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த பிரச்சனை வந்தோடனே ரசூலுல்லாஹ் மக்கால போயிட்டு சொல்றாரு, அது பேரிச்சம்பழத்தை கொடுக்குறேன், அல்லாஹ் அவன் சொர்க்கத்துல ஒரு பேரிச்சம்பழம் தந்துருவான்னு சொன்ன உடனேயோ இவன் சொல்லிட்டானுங்க, அங்கேயெல்லாம் பேரிச்சம்பழம் வானா, அந்த மாதிரி எல்லாம் இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றான். இப்ப ரசூலுல்லாஹ் தான் என்ன பண்ண முடியும்? அவனா விருப்பப்பட்டு கொடுத்தா தான் அது உண்டு. இப்ப எனக்கு சொந்தமான இந்த போன் ஒண்ணு இருக்குது, இந்த ஊருக்கு பெரியார், நீ அவனுக்கு கொடுக்கத்தான் வேணும்னா எப்படி கொடுக்கறது? இது ஏண்ட ஊருன்னு ஏண்ட பொருள் நானா கொடுத்தாதான், கொடுக்க இயலாதுன்னா பெயரோடும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட அந்த பஞ்சாயத்து வருது. இப்பதானே போலீஸுங்கிறது கோர்ட்ஸுங்கிறது அந்த மாதிரி. அந்த காலத்துல எல்லாம் ரசூலுல்லாஹ் தான். போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு கேட்டா பள்ளி தான், ஜட்ஜு ரசூலுல்லாஹ் தான், லோயர் எல்லாம் ரசூலுல்லாஹ் தான் அந்த காலத்துல. அப்ப இந்த மாதிரி கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் அந்த தீர்ப்பை சொல்லி அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனேயோ இந்த மாதிரி கிடையாது இல்லையா, இந்த ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தா சொர்க்கத்துல ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கிற ஒரு செய்தி வந்து இப்பதான் ஒரு செய்தி தினகரன் பேப்பருக்கு வரதான் கொஞ்சம் லேட் ஆகும், விடிவெள்ளி பேப்பருக்கு வரதான் லேட் ஆகுமே தவிர எங்கடாக அவ்வளவு ஸ்பீடா பரத்திடுவான். ஒரு செய்தி கிடைக்குதுன்னு கேட்டா அப்படி அந்த தீ பரவுற மாதிரி அப்படி பரவிடும், அவ்வளவு ஸ்பீடா இருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி ஒண்ணு கிடையாது. பேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ யூடியூப்போ ட்விட்டரோ எது ஒண்ணும் கிடையாது. இப்ப இவர் சொல்லி அவர்கிட்ட போகணும், அவருக்கு சொல்லி அவர்கிட்ட போகணும், அப்படியே அப்படி 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 போனாதான் இந்த செய்தி ஒரு ஆளுக்கு போய் எத்தும்.
இப்படியே யாருக்கு கடைசியா வருதுன்னு கேட்டா அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி கிடைக்குது. என்ன செய்தி கிடைக்குதுன்னு சொன்னா, இப்படி ஒரு பேரிச்சம்பழம் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்கன்னு சொன்னா சொர்க்கத்துல ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கும் செய்தி இவருக்கு பின்னாலே இப்படி அந்த செய்தி கேள்விப்படுது. இவர் உடனே வாராரு, வந்து அந்த மனுஷன்ல போய் சொல்றாரு, என்கிட்ட இந்த ஒரு பேரிச்சம்பழம் தெரியுமா, நீ இவர் கொடுக்காம தடுத்திக்கிற அந்த பேரிச்சம்பழம், இந்த பேரிச்சம்பழத்தை நீ எனக்கு தா, இதுக்கு பகரமாக நான் உனக்கு என்ன தருவேன் தெரியுமா, என்னட்ட ஒரு பெரிய ஒரு பேரிச்சம்பழ தோட்டமே இருக்குது, அதை நான் உனக்கு தாரங்கிறாரு. இந்த ஒரு பேரிச்சம்பழத்துக்காக வேண்டி அதை அவர் சும்மா ஒழுக்கையில அபூ தஹ்தாவுக்கு மனநோயா கிடையாது. இந்த ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்த அதை வாங்கி கொடுத்தோம்னு வைங்க, அது சொர்க்கத்துல ஒன்று கிடைக்கும், இந்த மறுமையோட சம்மந்தப்படுதா இல்லையா, அதுக்காக வேண்டிதான் அவரை ட்ரை பண்றாரு. என் முழு தோட்டத்தையும் நான் தாரங்கிறாரு. நீ என்ன பண்ணு, இந்த ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை தாரேன் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கஞ்ச பைய ரசூலுல்லாஹ் கொடுக்க சொல்லியே கொடுக்காத ஒரு பேரிச்சம்பழத்தை, ஒரு பேரிச்சம்பழத்துக்காக ஒரு தோட்டமே கிடைக்குதுன்னு அவன் கொடுக்காம அடிப்பான். அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டா, இந்த மாதிரி அவரோட ஒரு தோட்டத்தையே கொடுத்து போட்டு அதை வாங்கி அந்த மற்ற அளவு கொடுத்துட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை ஒரு பஞ்சாயத்து வந்துச்சா இல்லையா, எது இந்த பேரிச்சம்பழ சப்ஜெக்ட்ல ஒண்ணு, அதை நான் என் முழு தோட்டத்தையும் கொடுத்துட்டேன், அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி அந்த மற்ற உரிமையாளருக்கு நான் கொடுத்துட்டேன், எனக்கு சொர்க்கத்துல ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்குமான்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றாங்க, கம் மின் அதுகின் ராகலி அபூ தஹ்தாஇ ஃபில் ஜன்னதி சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, அபூ தஹ்தாவுக்கு சொர்க்கத்துல எத்தனை பேரிச்சம்பழம் கிடைக்க போதோ, காலஹா மிராரன் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. எத்தனை, அபூ தஹ்தாவுக்கு சொர்க்கத்துல எத்தனை பேரிச்சம்பழம் கிடைக்க போதோன்னு பல தடவை இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரசூலுல்லாஹ். சொல்லி போட்டு இதோட முடியுதா, இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த தோட்டத்துக்குள்ளதான் அவரோட வீடும் இருக்குது. அந்த தோட்டத்தையும் கொடுக்கணுமா இருந்தா வீட்டையும் கொடுக்கணுமா இல்லையா, இப்ப தோட்டத்தையும் சேர்த்து கொடுக்கணுமா இருந்தா தோட்டத்துக்கு வீட்டை மட்டும் எப்படி காட்டிட்டு போக முடியும், அப்படி முடியாது. அப்ப அந்த வீடையும் கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு வராது. எதனாலன்னு கேட்டா, சொர்க்கத்துல ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கும்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவருடைய அந்த இதை பாருங்க, அப்படியே வாராரு அவரோட வைஃப்ட உம்மு தஹ்தாட்ட வாராரு. உம்மு தஹ்தாவே, நம்ம இதை விட்டு வெளியாகிடுவோம், இதை காலி பண்ணிட்டு வெளியே போயிடலாம்னு கேட்ட உடனேயோ மனைவி கேட்கிற, ஏன் என்ன காரணம்? அப்ப அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு ஒரு வியாபாரம் பண்ணினேன், இந்த சப்ஜெக்ட சொல்லி காட்டாரு, ஒரு பேரிச்சம்பழம் இப்படி கொடுத்தோம்னா ரசூலுல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால இந்த ஒட்டுமொத்த பேரிச்சம்பழத்தையும் நான் கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனேயோ இவர் தான் 100% ஈமான் பாருங்க. அவருக்கு கிடைச்ச வைஃப் எப்படிப்பட்டவன்னு பாத்தீங்கன்னா, அபூ தஹ்தான்னு கூப்பிட்டு ரபிஹல் பைஉ, இன்றைக்கு தான் நீங்க சரியான ஒரு லாபகரமான ஒரு வியாபாரம் பண்ணிட்டு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றான். மனைவியோட ஒத்துழைப்பா இருக்கிறான். இப்ப எப்படியான ஒரு அவல் நிலைக்கு உள்ளாகிறாங்க, அந்த வீட்டை மட்டும் வெளியாகணும். மனைவி என்ன பண்றா தெரியுமா, வா வெளியே விட்டு வான்னு கேட்ட உடனேயோ அவ சொல்றா, இன்றைக்கு தான் நீங்க ஒரு லாபம் உள்ள ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே அபூ தஹ்தான்னு சொல்லி அவ சந்தோஷப்படுறா. எவ்வளவு ஒரு ஒத்துழைப்பு, எவ்வளவு ஒரு மறுமைக்காக வேண்டிய ஒரு யோசனை, அல்லாஹ்வுடைய எவ்வளவு அந்த சொர்க்கத்துல ஒண்ணு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்களா இல்லையா. இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஹெல்மெட்டை தர்மம் கொடுத்துட்டு உங்க வீட்டை போய் பாருங்க பார்ப்போம். அன்றைக்கு பெரிய ஒரு பலாய் ஒரு முசீபத் வரக்கூடிய அளவுக்கு இப்ப காலம் மாறி போய் கொண்டிருக்குது. அந்த பெரிய தோட்டத்தையே கொடுத்துட்டு வந்த பொழுது அந்த மனைவியோட ஒத்துழைப்பு பாருங்க, கொடுத்துட்டீங்களா பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கைவிட மாட்டான், இதுக்காக வேண்டிதான் நீங்க கொடுத்தீங்களான்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த மார்க்க பற்றோட மறுமைக்காக வேண்டி அந்த சொர்க்கத்துல ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்குமே அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த துனியாவை இழந்து இந்த மாதிரி ஒரு லைஃப்ல வாழ்ந்துக்கிறாங்கடா. எங்களாக இதுக்கு மாற்றமாக வாழக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நோக்கம் ஒண்ணுதான், மரணம் எப்போ வரும்னு தெரியாது, 30, 40, 50, 60 எதுவும் கிடையாது. உங்களுக்கு விலங்குல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நல்லா தின்றேன், குடிக்கிறேன், டிரைவிங் பண்றேன், போறேன் வாரேன், உங்களுக்கு விளங்கலாம். ஆனா அதுக்கு டைம் கிடையாது, எப்ப வேணாலும் உங்களை பிடிக்கலாம். நோக்கம் என்னன்னு கேட்டா, மறுமை உலகத்துல சல்லி இல்லையா, உலகத்துல உங்களோட தரஜா குறைவா இருக்குதா, எதையும் நினைச்சு நீங்க அலட்டி கொள்ள வேண்டாம். நீங்க மறுமையின்பா நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னீங்கடா,
யாரு ஜுலைபுக்கு எப்படி ஹூலி பெண்களோட விளையாடி கொண்டிருக்கிறாரோ அதை விட ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தர காத்து கொண்டிருக்கிறான். நோக்கம் ஒண்ணுதான், மறுமை இலக்கு. அதை நோக்கி நாங்கள் பயணிப்புமாக இருந்தால் மறுமை உள்ளவர்களாக சிந்தனையோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்திருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.